தேவனுடைய பலிபிடத்தண்டைக்கும் எனக்கு ஆனந்த மகிழ்ச்சியாயிருக்கிற தேவனிடத்திற்கும் பிரவேசிப்பேன். தேவனே, என் தேவனே, உம்மை சுரமண்டலத்தால் துதிப்பேன். அப்பொழுது நான் தேவனுடைய பீடத்தண்டைக்கும் எனக்கு ஆனந்த மகிழ்ச்சியா இருக்கிற தேவனிடத்திற்கும் பிரவேசிப்பேன். தேவனே, என் தேவனே, உம்மை சுரமண்டலத்தால் துதிப்பேன். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. தேவனுடைய பீடத்தண்டைக்கும் தேவனிடத்திற்கும் பிரவேசித்து சுரமண்டலத்தால துதிக்கிற ஒரு அனுபவத்தை குறித்து இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. இங்கு சுரமண்டலத்தால துதிப்பேன் என்ற இந்த வார்த்தைக்கு எபிரேய பாஷையில யாடா என்று ஒரு அர்த்தம் சொல்லப்பட்டிருக்கிறது. YADA, யாடா என்ற ஒரு அர்த்தம் எபிரேய பாஷையில சொல்லப்பட்டிருக்கு. எபிரேய வேதாகமத்தில் நாம் வாசிக்கும் போது இந்த இடத்துல யாடா என்று சொல்லப்பட்டிருக்கு. இந்த யாடா என்றால் இது பிரவேசிப்பேன், உம்மை துதிப்பேன் அப்படி என்றது அல்ல. உம்மை நான் துதிக்கட்டும், கண்டிப்பாக நான் உம்மை துதிப்பேன், இப்படி சொல்வதற்கான ஒரு அர்த்தம் தான் யாடா. இப்படி இருக்க தேவனுடைய பீடத்தண்டைக்கும் தேவனிடத்திற்கும் பிரவேசித்து தேவனை சுரமண்டலத்தால் துதிப்பது என்பது தேவ ஜனங்கள் ஒவ்வொருவரும் கண்டிப்பாக கட்டாயமாக செய்ய வேண்டிய ஒன்று என்று மூல பாஷையிலிருந்து நம்ம விளங்கி கொள்கிறோம். தாவீது தன்னுடைய வாஞ்சையை சொல்லுகிறது, அது ஒரு கட்டளையாகவே இருக்கிறது. தேவனுக்கும் தேவனிடத்திற்கும் தேவனுடைய பீடத்தண்டைக்கும் பிரவேசித்து சுரமண்டலத்தால அவரை துதிப்பேன். இந்த நாட்களில பரிசுத்த ஆவியானவர் இடத்துல இருக்கிற ஒரு துக்கம், என் ஜனங்கள் அநேக பாரங்களையும் கவலைகளையும் என்னிடத்துல கொண்டு வந்து வைக்கிறார்களே ஒழிய அவர்கள் தனிப்பட்ட விதத்துல என்னை அவர்கள் துதிக்கல. துதி என்பது என் ஜனத்திடத்துல குறைஞ்சிருக்கு. பிரியமானவர்களே, இந்த முழு உலகமும் தேவனை துதிக்கிற துதியினால நிரம்பி இருக்கிறது என்று ஆபகுக் 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கிறோம். செடி கொடிகள், காடுகள், மரங்கள், மலைகள், பள்ளத்தாக்குகள், குன்றுகள் எல்லாம் கர்த்தரை துதிக்குது. இந்த சிருஷ்டிகள் அனைத்தும் ஆண்டவரை துதிக்கிறது நிமித்தம் இந்த பூமி முழுவதும் அவரை துதிக்கிற அந்த துதியினால நிரம்பி இருக்கிறது. அப்படி இருக்க அவருடைய சாயலின்படியையும் அவருடைய ரூபத்தின்படியையும் சிருஷ்டிக்கப்பட்ட இந்த மனுஷன் தேவனை எவ்வளவு அதிகமாக துதிக்க வேண்டும். நாம் காண்கிற இந்த செடி கொடிகள் இவைகள்லாம் கர்த்தரை துதிக்குதே. நாம் பார்க்கிற இந்த பறவைகள் கர்த்தரை துதிக்கிறது. காட்டுப்புறாவின் சத்தம் கேட்க ஆரம்பிக்கிறது. இந்த பூக்கள் மலர்ந்து கர்த்தரை துதிக்க ஆரம்பிக்கிறது. மேகங்கள் எல்லாம் கர்த்தரை துதிக்க ஆரம்பிக்குது. என் புறாவே, என் ரூபவதியே, நீ எழுந்து வா, நீ என்னை துதிக்கும்படிக்கு நீ எழுந்து வா. இவைகளெல்லாம் என்னை துதிக்கும் போது நீ ஏன் மௌனமா இருக்கிற? சூலமத்தை பார்த்து சொல்லுகிறார், என் புறாவே, என் ரூபவதியே, நீ எழுந்து வா. தென்றல் காற்று வந்து மோதுகிறது, வாடை காற்று வந்து மோதுகிறது. இவைகளெல்லாம் கர்த்தரை துதிக்கிறது. பட்சிகள் பாடக்கூடிய சத்தம் துணித்து கொண்டிருக்கிறது. ஏன் நீ இன்னும் மௌனமா இருக்கிறாய்? என் புறாவே, என் ரூபவதியே, நீ எழுந்து வா. இனி வரைக்கும் நீ என்னை விட்டு தூரமா இருந்தது போதும். இதுவரையிலும் நீ என்னை துதிக்காம மௌனமா இருந்தது போதும். இதுவரையிலும் என்னை நீ கேள்வி கேட்டு என்னிடத்தில் நீ அவிசுவாசமா இருந்தது போதும். இதுவரைக்கும் நீ என்னை விட்டு தூரமா இருந்தது போதும். நீ எழுந்து வா. இந்த காலை வேளையில அவரை துதிப்பதற்கு எழுந்து வரும்படி நம் ஒவ்வொருவரையும் பரிசுத்த ஆவியினர் அழைத்துக் கொண்டிருக்கிறார். ஸ்தோத்திரத்தோடு கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுங்க. கர்த்தர் உங்களுக்காக பிரத்யட்சமா ஒரு வார்த்தையை வைத்திருக்கிறார். உங்களுக்கென்று கர்த்தர் ஒரு வார்த்தையை வைத்திருக்கிறார். அந்த வார்த்தையை எடுத்துக்கொண்டு நாம் திரும்ப வேணும். கர்த்தருடைய சமூகத்திலிருந்து போகும்போது ஒரு வெறுங்கையாய் திரும்பி போயிடக்கூடாது. கர்த்தருடைய வார்த்தையோடு கூட நாம் திரும்பி சொல்லுவோம். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இப்படி ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளையும் துதிப்பது அத்தியாவசியம் என்று ஏசாயா 43ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்துக்கூட நாம் வாசிக்கிறோம். இந்த ஜனத்தை எனக்காக ஏற்படுத்தினேன், இவர்கள் என்னுடைய துதியை சொல்லி வருவார்கள். கர்த்தருடைய துதியை சொல்லி வரும்படியாக, நம்மை அழைத்தருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படியாக கர்த்தர் நம்மை ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். அந்த காலத்திலிருந்து இந்த ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு நம்மை அழைத்து வந்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படியாக கர்த்தர் நம்மை ஏற்படுத்தி வைத்திருக்கிறார்.
துதித்தல் என்பது ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளையும் கண்டிப்பாக செய்ய வேண்டியது. இன்றைக்கு மனுஷன் துதித்து புகழ்ந்து கொண்டிருக்கிறான். பணத்துக்காகவும் பொருளுக்காகவும் இந்த பூமிக்குரிய காரியங்களுக்காகவும் மனுஷன் புகழ்கிறான். ஆனால் சிருஷ்டியாகிய இந்த மனுஷன் தன்னை சிருஷ்டித்த தேவனை புகழ்கிறது தான் அது மிகவும் இனிமை. 24 மணி நேரமும் தூதர்கள் இரவும் பகலும் சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தர் 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 இப்படியே துதித்து கொண்டிருந்து அந்த துதிகள் மத்தியில உட்கார்ந்திருந்த பிதா அதெல்லாம் விட்டுட்டு தன்னுடைய சாயலின்படி சிருஷ்டித்த தன்னால் நேசிக்கப்பட்ட தன்னால் சிருஷ்டிக்கப்பட்ட இந்த மனுஷனுடைய துதிகளில அவர் வாசமா இருக்கிறார் என்று சொல்லி இந்த சங்கீதம் 22 அதிகாரம் 3 வசனத்தில் நாம் வாசிக்கிறோம். இஸ்ரவேலின் துதிகளின் நடுவிலே அவர் வாசம் பண்ணுகிறார். வாசம் பண்ணுகிறது அனுபவம் என்பது என்ன? தங்கி இருப்பது. அபாய்டிங். இட்ஸ் நாட் ஓன்லி லிவிங், இட்ஸ் அபாய்டிங். வாசம் பண்ணுவது என்று சொல்லும்போது அங்கேயே தங்கி இருக்கிறது. அவருக்கு போக மனசு இல்லை. தன்னுடைய ஜனம் தன்னை துதிக்கிற அந்த சத்தத்தை கேட்டுட்டு அவர் திரும்பவும் அங்கே போகிறதுக்கு மனசே இல்லை. தூதர்களுடைய துதிகளின் மத்தியில் இருக்கிற அந்த ஆண்டவர் பாவிகளா இருக்க நம்முடைய துதிகள் மத்தியில் வாசம் பண்ணுகிறார். இந்த துதியை அவர் விரும்புகிறார். அவர் அந்த துதியை விட்டு போவதற்கு அவருக்கு மனசே இல்லை. அதனாலதான் தாவீது என்ன சொன்னான்? கர்த்தரை நான் எப்போதும் எனக்கு முன்பதாக வைத்திருக்கிறேன், அவர் என் வலது பாரிசத்தில் எப்போது இருக்கிறபடினால் நான் அசைக்கப்படுவதில்லை என்று தாவீது சொல்லுகிறானே. எப்படி கர்த்தரை எப்போதும் தனக்கு முன்பதாக அவன் வைத்துக் கொள்ள முடிந்தது என்றால், அவன் கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன் என்று சொன்னான். கர்த்தரை எல்லா சந்தர்ப்பத்திலும் எக்காலத்திலும் துதிக்கிற ஒரு மனுஷனோடு கர்த்தர் எப்போதும் கூட இருக்கிறார். அந்த மனுஷனுடைய துதிகளில கர்த்தர் பிரியமுள்ளவராக இருக்கிறார். அந்த துதிகளின் மத்தியில அவர் வாசம் பண்ணுகிறார். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஏதோ தேவைக்காக தேவனை தேடும்படி அழைக்கப்பட்டவர்கள் நாம் அல்ல. ஒரு மனுஷனுக்கு பணம் வேண்டுமே ஆனால் பேங்க்குக்கு போகிறான், ஏடிஎம் மிஷினுக்கு போகிறான். அங்கே ஏடிஎம் மிஷின்கிட்ட போன உடனே அந்த கார்டை கொடுக்குறான், ஓடிபி வருது, அதை இன்புட் பண்ணுறான், உடனே தனக்கு தேவையான பணம் கிடைக்கிது. பணம் எடுத்ததுக்கு பின்பு தாங்க அந்த ஏடிஎம்மையோ அந்த மிஷினையோ குறித்து அவன் நினைக்கிறதே இல்லை. உடனே அதை விட்டு வெளியில் வருகிறான். அதுபோல் ஆண்டவரை பணத்துக்காகவும் பொருளுக்காகவும் லௌகிகத்துக்கு அடுத்த காரியங்களுக்காகவும் தேடி வந்தவர்கள் தான் நீங்களும் நானும். நமக்கு இருக்கிற சில கஷ்டங்கள் மாற வேண்டும் என்றும், நம்முடைய வியாதி மாற வேண்டும் என்றும், இந்த உலகத்தில் சில ஆசீர்வாதங்கள் வேண்டும் என்றும் அவரை தேடி வந்தோம். ஆனால் அவர் நம்மை அதற்காக தேடி வரவில்லை. அவரோடு கூட தங்கி இருக்கும்படியாக அவர் நம்மை தேடி அழைத்தார். அவரோடு கூட வாசம் பண்ணும்படியாக கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். அவரோடு கூட இருந்து அவரை அணுவாக ஒவ்வொரு பகுதியாக அவரை அனுபவிக்கும்படியாக கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அப்படி இருக்க நம்முடைய துதிகளில் அவர் மிகவும் பிரியமுள்ளவராக இருக்கிறார். நாம் துதிப்பதிலே அவர் மிகவும் வாஞ்சிக்கிறார். அது யாடா என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இப்படி இருக்க இந்த எபிரேய பாஷைகளிலே, எபிரேய வேதாகமத்தில் எடுத்துக்கொண்டால், இந்த நம்முடைய தமிழ் வேதாகமத்தில் எங்கெல்லாம் துதித்தல், துதி, ஸ்தோத்திரம் அப்படின்னு இருக்கோ அந்த இடத்துல எபிரேய பாஷையில் பல வார்த்தைகள் உபயோகப்படுத்தப்பட்டிருக்கு. ஆனால் தமிழ் மொழிபெயர்ப்பில் வரும்போது அது எல்லாமே ஸ்தோத்திரம், துதி என்ற ஒரே வார்த்தையால் சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் எபிரேய பாஷையில் பல வார்த்தைகள் உபயோகப்படுத்தப்பட்டிருக்கு. அதில் இருக்கிற ஒரு சில வார்த்தைகளை மட்டும் இன்றைக்கு நான் சொல்லி இந்த கூட்டத்தை முடிக்கலாம். முதலாவது ஹலால் என்று சொல்லி ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கு. ஹலால். சங்கீதம் 63 அதிகாரத்தில் நம்ம வாசிக்கும் போது இந்த 63 அதிகாரம் முழுவதும் அந்த துதிப்பேன், துதி இப்படி வார்த்தை எங்கே வந்திருக்கோ, உம்மை ஸ்தோத்திரிப்பேன், என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நான் உம்மை துதிப்பேன், இப்படி எங்கெல்லாம் அந்த வார்த்தை துதின்னு வந்திருக்கோ அங்கெல்லாம் ஹலால் என்ற ஒரு வார்த்தை உபயோகப்படுத்தப்பட்டிருக்கு. ஹலால் எபிரேய பாஷை, அது ஹலால். அப்ப இந்த ஹலால் என்று சொல்லக்கூடிய வார்த்தைக்கு அர்த்தம் என்ன? தேவனை ருசித்து அவரை துதிக்கிறது. அப்போ நம்ம தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறோன்னா கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பார்த்து அவரை துதிக்கும்படியாக கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். இப்ப பாருங்க, நமக்கு ஒரு வியாதி வருது, கர்த்தர் அந்த வியாதியை நமக்கு சுகமாக்குறார். அவர் தந்த சுகத்தை அனுபவித்து கொண்டு
அந்த சுகத்துல வாழ்கிறன்னா என்னுடைய பரம வைத்தியனே என்று சொல்லி அவரை துதிக்கணுமா? அதை அனுபவிச்சு அவரை துதிக்கணுமா? எத்தனை பேர் இன்றைக்கு அப்படி துதிக்கிறோம்? கர்த்தர் செய்த நன்மையை மறந்து, அவர் நமக்கு செய்த நன்மைகளெல்லாம் மறந்துட்டு, அவர் அனுபவித்த அனுபவத்தை விட்டுட்டு கர்த்தரை துதிக்க முடியாம இன்றைக்கு நம்முடைய வாய்களை பிசாசு கட்டி வைத்திருக்கிறான். துதிக்கும்படியாக கர்த்தர் தந்த இந்த நாவல தேவ சுத்தமில்லாத வீணான எத்தனையோ வார்த்தைகளை பேசுகிறோம். கொஞ்ச நேரம் உட்காந்து கர்த்தரை நினைச்சு துதிக்க முடியல. அவர் எத்தனை நல்லவராக இருந்தார். ஏன் நம்மளால துதிக்க முடியலன்னு சொன்னா, நம்முடைய இருதயத்தில் சுத்தம் இல்லை. சுத்த இருதயமுள்ள இஸ்ரவேலருக்கு தேவன் நல்லவராகவே இருக்கிறார் என்று நம்ம வாசிக்கிறோமே. அப்படி இருக்க கர்த்தர் நல்லவர் என்பதை யார் எப்போது அனுபவிக்க முடியும் என்று சொன்னால், இருதயத்தில் சுத்தம் உள்ளவன் கர்த்தர் நல்லவர் என்பதை எப்போது அனுபவித்துக் கொண்டிருக்கிறான். அப்படிப்பட்டவர்களுக்கு கர்த்தர் நல்லவராகவே இருக்கிறார். வாழ்வானாலும் சரி, தாழ்வானாலும் சரி, உயர்வானாலும் சரி, தாழ்வானாலும் சரி, பசியானாலும் நிர்வாணமானாலும், எந்த நிலவரத்திலும் இப்போ என் ஆண்டவர் நல்லவர். கை நிறைய பணம் இருந்துச்சு, கர்த்தர் நல்லவர். இப்போ கையில் ₹1 கூட இல்லை, ஆனாலும் கர்த்தர் நல்லவர். அவர் ஒரு தரம் அனுபவிச்சிட்டோம். எப்படி மறப்போம்? எப்படி அவரை மறக்க முடியும்? எப்படி அவரை விட முடியும்? இந்த நாட்களில் அதிகமாக ஒரு சம்பவம், ஒரு வார்த்தை என்னோட பேசி எனக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருக்கிறது. அடிக்கடி எனக்கு ஞாபகம் வருகிற ஒரு காரியத்தை நான் திரும்பவும் சொல்லுகிறேன். வேதத்தை யாரும் திருப்ப வேண்டாம், கொஞ்சம் கவனமாக கேளுங்க. சூலோமுத்தி என்ன சொல்லக்கூடிய ஒருத்தியை குறித்து உன்னத பாட்டு என்ற புஸ்தகத்தில் நம்ம வாசிக்கிறோம். அதில் பகல் முழுவதும் அவள் நேசரோடு கூட நடந்தாள், அவருடைய நேசரோடு கூட பழகினாள். வாரும் நேசரே, வயல்வெளிக்கு போவோம், கிராமங்களில் தங்குவோம், என் நேசத்தின் உச்சிதங்களை உமக்கு தருவேன், இப்படியெல்லாம் சொல்லி நேசரோடு கூட நடந்து களைத்து போய் இரவு நேரத்தில் அவள் தன்னுடைய வஸ்திரத்தை, இரவு நேரம் உடுத்த வேண்டிய வஸ்திரத்தை மாற்றிக்கொண்டாள், தன்னுடைய கால்களை கழுவி கொண்டாள். இப்பொழுது அவள் நித்திரைக்கு போகிறாள். ஆனால் நேசருக்கோ திருப்தி இல்லை. அவன் தூங்கும்போது கூட என் கூட தான் இருக்கணும், அவன் தூங்கும்போது கூட என்னோடு கூட தான் இருக்கணும்னு ஆசைப்பட்டார். அப்போ நேசர் கதவை தட்டினார். என் சகோதரியே, கதவை திற, என் தலை பனியினால் நனைந்திருக்கிறது, கதவை திற. அப்போ உடனே அவள் சொன்னாள், ஐயோ, இப்பொழுதுதான் என் வஸ்திரத்தை மாற்றினேன், எப்படி அதை திரும்ப எடுத்து உடுத்துவேன்? இப்பொழுதுதான் என் கால்களை கழுவி இருக்கிறேன், இனி எப்படி நான் என் கால்களை அழுக்காக்குவேன்? இப்படி சொல்லி கொண்டிருந்தா உடனே அந்த நேசர் என்ன செய்தார்? கதவு துவாரத்தின் வழியாக தன் கையை நீட்டினார். கதவு துவாரத்தின் வழியாக தன் கையை நீட்டும் பொழுது தான் அனுபவித்த அந்த நேசருடைய அன்பை அவள் அனுபவிக்க ஆரம்பித்தாள். ஒரு தரம் அனுபவித்திருந்த அந்த நேசருடைய அன்பு அவள் திரும்ப அனுபவித்தது நிமித்தம் கதவை துவாரத்தின் வழியா என் நேச தன்னுடைய கரத்தை நீட்டும் போது அந்த கரத்தை அவள் காண்கிறாள். அதை பார்த்த மாத்திரத்தில் அவளுடைய இருதயம் அன்புனால பொங்கி வழி ஆரம்பித்தது. உடனே அவ தன் ட்ரெஸ்ஸை மாத்தல, காலில் செருப்பை போடல, எலும்பி ஓடுனா, நேசரே போயிடாதீங்க, நில்லுங்க. போறதுக்குள்ள நேசர் காணும். அந்த அன்பை அவன் அனுபவிச்சிருந்தது நிமித்தம் ஓடுறா, இரவு நேரம் முழுக்க ஓடுறா நேசரை தேடி. ஓடுகிற வேலையில நகரத்தில் இருந்த காவலர்கள் அவளை அடித்து துன்புறுத்துறாங்க. அந்த அடியும் வாங்கிட்டு ஓடுறா. மதில் சுவரில் காவல் காத்து கொண்டிருந்தவர்கள் அவருடைய மேல் வஸ்திரத்தை உரிந்து கொண்டாங்க. குளிருக்கு போத்திருந்த அந்த ஷீட்டை எடுத்துட்டாங்க. அப்பவும் அது கஷ்டமா தெரியல, ஓடுறா. நேசர் மேல வைத்திருந்த அன்பு, அந்த அன்பை நீ அனுபவிக்கிற ஒரு ஆளா இருந்தால் அந்த அன்பை அனுபவிச்சு ருசிச்சு கர்த்தரை துதிக்கத்தான் கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். அவள் அதை அனுபவித்திருந்தபடியினால் என் நேசருக்காக என் உள்ளம் நேசத்தினால சோர்ந்திருக்கிறது. எப்பொழுது என் நேசரை காண்பேன்? என் நேசரை நான் எங்கே காண்பேன்? அவரை விட்டால் எனக்கு வேறொரு நேசர் இல்லை. அதை அனுபவித்தபடினால் தான், அவருடைய அன்பை அனுபவித்திருந்தபடினால் அவளுக்கு எதுவுமே கஷ்டமா தெரியல. இன்றைக்கும் கூட கர்த்தர் நல்லவர் என்பதை எத்தனை சந்தர்ப்பத்தை நமக்கு வெளிப்படுத்தி தந்திருக்கிறான். நம்ம அனுபவிச்சு ருசித்திருக்கிறோம். என் வாழ்க்கையில கர்த்தர் நல்லவர் என்பதை ருசிக்கவே இல்லை அப்படி சொல்லக்கூடியவங்க கை தூக்குங்க பார்க்கலாம். கர்த்தர் நல்லவர் என்பதை நீங்க ருசிக்கல அப்படின்னு சொல்றவங்க கை தூக்குங்க. கர்த்தர் நல்லவர் என்பதை நான் ருசிக்காத நேரமே இல்லை அப்படி சொல்றவங்க கை தூக்குங்க. லேலுயா. நம்ம நிற்கும் போது, நடக்கும் போது, நம்ம கண்ணு முன்னாடி ஒருத்தன் பைக்ல இருந்து கீழே விழறான்.
அவனை பார்க்கல மோசமாக ஓட்டினவங்க தான் நம்ம. கர்த்தாவே நீர் எவ்வளவு நல்லவர், ஏன் அதை நம்ம நினைக்க முடியல? நம்ம கண்ணு முன்னாடி பக்கத்து வீட்டுக்காரனுக்கு வியாதி வந்து ஹாஸ்பிட்டலில் பயங்கரமாக அட்மிட் பண்ணப்பட்டிருக்கு. நமக்கு அவனை பார்க்கல பயங்கரமாக காய்ச்சல் வந்துச்சு, ஆனால் நம்ம ஹாஸ்பிட்டல் போகல. கர்த்தர் நல்லவராக இருக்கு இல்லையா? எத்தனை பேர் கர்த்தர் நல்லவர் என்பதை அனுபவிக்கிறீங்க? இன்றைக்கு இந்த கர்த்தரை அனுபவிச்சு கர்த்தரை துதிக்க முடியாதனால தான் விரக்தி இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையில சூழ்ந்து கொண்டிருக்கு. தேவையில்லாத பயங்கள், தேவையில்லாத அவிசுவாசங்கள், இதெல்லாம் ஒரு மனுஷனுக்குள்ள வர்றதுக்கு காரணம் கர்த்தர் நல்லவர் என்பதை அனுபவித்து அறிந்து அதை துதித்து அவரை மகிமைப்படுத்தாதனால தான். தீர்மானம் செய்வோமாக. கர்த்தர் இன்றைக்கு சிலரோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். உண்மையாகவே உங்களுடைய வாழ்க்கையில எல்லா விதத்திலும் அவர் உங்களுக்கு நன்மை தான் செய்திருக்கிறார். ஒரு நாள் அவர் உங்களுக்கு தீமை செய்யல. கர்த்தர் நல்லவர் என்பதை நீங்க அனுபவித்து அறிந்திருக்கீங்க. அந்த அனுபவித்த விதத்தை நினைச்சு ஆண்டவருக்கு நன்றி செலுத்த பழகுவோம். ஹலால், முதலாவது வார்த்தை ஹலால். ஒரு 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 தேவனுடைய பிள்ளை தான் சொந்த வாழ்க்கையில தன்னுடைய ஆண்டவர் அனுபவிச்சதை, எப்படி தன்னுடைய ஆண்டவர் அனுபவிச்சோமோ அதை தான் எழுத ஆரம்பித்தான். சிறைச்சாலை மத்தியில, சிறையிருப்புகள் மத்தியில ஒரு மனுஷன் தான் ஆண்டவரை அனுபவிச்ச விதத்தை எழுத ஆரம்பித்தார். அதுதான் இன்னைக்கு நம்ம கையில் இருக்கிற புதிய ஏற்பாட்டு நிருபம். அதே போல இன்னொரு மனுஷன் சிறைச்சாலையில கர்த்தரை அனுபவிச்ச விதத்தை எழுத ஆரம்பித்தான். அதுதான் இந்த முழு உலகத்திலையும் இந்த பைபிளுக்கு அப்புறம் அதிகமா விற்பனையான புஸ்தகம். யாராவது பேர் சொல்ல முடியுமா? அந்த புஸ்தகம் பேர் என்ன சொல்ல முடியுமா? சொல்லுங்க, அந்த புக்கு பேர் என்ன? பைபிளுக்கு அப்புறம் இந்த முழு உலகத்திலையும் விற்பனையானது அதான். அந்த புக்கு பேர் என்ன? யாராவது சொல்லுங்க. அந்த கதையில கிறிஸ்தியான்னு சொல்லி ஒருத்தவரான். இப்ப சொல்ல முடியுமா? அந்த புக்கு எழுதின ஒரு ஜான் பனியன். சொல்ல முடியுமா? பில்கிரிம் ப்ராசஸ். யாராவது சொல்ல முடியுமா? அந்த புஸ்தகம் பேர் என்ன? அந்த புஸ்தகத்தோட முன்னாடி படத்தில் ஒருத்தன் ஒரு பெரிய மூட்டையை அப்படி தோல் வச்சு நடந்து போவான். இப்போ சொல்ல முடியுமா? மிஸ் பண்ணிட்டீங்க. அப்படிப்பட்ட புஸ்தகத்தை நீங்கள் வாசிக்க மிஸ் பண்ணிட்டீங்கன்னு அர்த்தம். ஒரு தேவ மனுஷன் தன் தேவனை அனுபவித்த விதத்தை பாருங்க. எத்தனை பரிசுத்தவான்கள் தன்னுடைய வாழ்க்கையில் இந்த ஹலால் என்ற அனுபவத்தை ருசித்து பார்த்துருக்காங்க. ஒரு 10 பேரை ஒரு சின்ன சிறைச்சாலையில் போட்டுட்டாங்க. அவங்களுக்கு ஒரு துண்டு ரொட்டி மட்டும்தான் கொடுக்கப்படுது. இதை ஏற்கனவே பாஸ்டர் ஜோயல் இந்த கதையை சொல்லியிருக்கிறார். அங்கே தான் அவங்களுக்கு டாய்லெட் போகிறது, அந்த இடத்துல தான் அவங்க யூரின் போகணும். கொஞ்சம் தண்ணி, ஒரு துண்டு ரொட்டி. ஆனால் அந்த நாற்றம், சில சகோதரிகளுமா அந்த இடத்துல இருக்காங்க. அந்த அவங்களுடைய கழிவுகள் வெளியானது நிமித்தம் அந்த இடம் முழுவதும் பயங்கரமாக நாற்றம். மாதக்கணக்காக இது இப்படியே போச்சு. ஒரு ஓரத்தில் ஒடுங்கி போய் உட்காந்தாங்க. நாற்றம் தாங்க முடியல. அதற்குள்ளே இருக்கிறாங்க. அவங்க இருதயத்தில் இருந்த சந்தோஷம் கொஞ்சம் கூட குறையல. இப்போ அதுக்குள்ளே இருந்தவங்களுக்கு ஒரு வாஞ்சை வந்துச்சு, நம்ம இவ்வளோ சந்தோஷமாக இருக்கோம், இதுக்குள்ளே ஒரு திருவிருந்து ஆராதனை நடத்தணும்னு நினச்சாங்களாம். அந்த திருவிருந்து ஆராதனைக்கு டேபிள் இல்லை, எப்படி நடத்துவோம்? ஒருத்தர் அந்த நாற்றத்தின் மத்தியில் இப்படி குனிந்து முதுக காமிச்சாராம். ஒரு துண்டு ரொட்டி, அந்த ரொட்டியை கையில் எடுத்துக்கிட்டு, அந்த பாசு கொடுத்த ரொட்டி எடுத்துக்கிட்டாராம். கொஞ்சம் தண்ணி இருந்துச்சான். அதை வைத்துக்கொண்டு அந்த முதுகில் வச்சுட்டு அன்னைக்கு ஜபம் நடந்தது. பயங்கரமாக எல்லாரும் ஆவியில் நிரம்பி அந்நிய பாஷை பேசினாங்க. திருவிருந்து ஆராதனை அந்த இடத்துலையும் நடந்தது. இதுக்கு பேர் தான் ஹலால். கர்த்தரை அனுபவிச்சு அறியறது. இன்றைக்கு நான் சொல்லுகிறேன், இந்த சபைக்கு வந்திருக்கிற அநேகருக்கு இயேசுவை ஏட்டு சுரக்காயா மட்டும்தான் தெரியும். அநேகரை நான் சொல்கிறேன். ஒருவேளை நீங்கள் சொல்லலாம், எனக்கு படிப்பறிவு இல்லை, நான் ஒரு கிராமத்தை சார்ந்தவன் சொல்லலாம். அது காரணம் இல்லை. ஆண்டவரை ஏட்டு சுரக்காயாய் அறிந்திருக்கிறவர்கள் சிலர் இங்கே உண்டு. அவங்களுக்கு இங்கே பண்ணுற பிரசங்கம் பிடிக்கிறது இல்லை. இங்கே சொல்கிற கஷ்டங்கள், இங்கே சொல்கிறது அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இங்கே பேசுகிறது அவங்களுக்கு ரொம்ப கடினமான ஒரு உபதேசமாக தெரியுது.
அதனால எனக்கு இந்த சபை வேண்டாம், இந்த சபை எனக்கு பிடிக்கல, இங்கே வர எனக்கு பிடிக்கல. ஆண்டவரை அனுபவிச்சு அறிஞ்ச ஒருத்தனுக்கு தான் அதோட வேல்யூ தெரியும். ஏட்டு சுரக்காயா இருக்கிறவர்கள் இதற்குள்ள நிற்க முடியாது. பிரியமானவர்களே, கர்த்தரை அனுபவித்து அவரை துதிக்க தான் கர்த்தர் நம்மை வைத்திருக்கிறார். அவர் எவ்வளவு நல்லவர் என்பதை நமக்கு உணர பண்றதுக்கு தான் பரிசுத்தாவின் அபிஷேகம். அப்படி நீங்க அனுபவிச்சிருந்தா இங்க வந்து கை தட்டுங்க, வாயை திறங்க, சத்தத்தை உயர்த்துங்க அப்படின்னு யாருமே உங்களுக்கு சொல்ல தேவையில்ல. அப்படி ஹலால், அப்படி கர்த்தரை துதிக்க தான் கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். சொல்வதற்கு அநேக வசனங்கள் உண்டு. பரிசுத்தவான்கள் எல்லாரும் தேவனை அனுபவித்தார்கள். மோசே மலைக்கு மேல நிற்கிறார். நீங்கள் குறித்து கொள்ளுங்கள், யாத்திராகமம் 20:20, இந்த வசனங்களை குறித்து கொள்ளுங்கள். மலையில் அடிவாரத்தில் இருக்கிற ஜனங்கள் எல்லாரும் கர்த்தர் பயங்கரமா இருக்கிறார், கர்த்தருடைய வார்த்தை பயங்கரமா இருக்கு, கர்த்தர் எங்க கூட பேசக்கூடாதுன்னு சொன்னாங்க. மலைக்கு மேல தேவனை அனுபவிச்ச மோசே சொன்னான், கர்த்தர் நல்லவர், அவர் இரக்கமும் கிருபையும் மிகுந்த சாந்தமும் நீடிய பொறுமையும் உள்ளவர் என்று சொல்லி கர்த்தரை அறிந்து அவரை ருசி பார்த்து அவரை துதிக்க ஆரம்பிச்சான். கர்த்தரை ருசித்த மோசையுடைய வாழ்க்கையும் நீடிய பொறுமையுள்ளதா மாறுச்சு. ஒரு கொலைகாரன் கையில கொலை செய்யாதே என்று ஒரு பிரமாணத்தை கொடுத்தார், அவன் நீடிய சாந்தமுள்ளவனா மாறினான். கர்த்தரை அனுபவித்து அவரை துதிக்கும்படியாக கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். ஒரு நிமிஷம் நம்முடைய கண்களை மூடுவோம். கர்த்தர் நல்லவரா? ஆண்டவர் இவ்வளோ மன்னிப்பாரா? ஆண்டவர் இவ்வளோ இரக்கம் உள்ளவரா? ஆண்டவர் எனக்கு இன்னொரு வாய்ப்பு கொடுத்துருக்காரா? இப்படி நீங்க நினைச்ச சில நேரத்தை நினைச்சு பாருங்க. ஆண்டவர் எவ்வளவு இரக்கம் உள்ளவர்னு உங்களுக்கு காமிச்சு தந்த நேரத்தை நினைச்சு பாருங்க. என்ன போய் ஆண்டவர் மன்னிச்சிட்டாரா, இனி எனக்கு நியாய தீர்ப்பு இல்லையா அப்படின்னு நினைச்சு நீங்க ஆச்சரியப்பட்ட அந்த சில நேரங்கள் நீங்க நினைச்சு பாருங்க. என் பாவத்துக்கு தக்க தண்டனை ஆண்டவர் கொடுக்கலையா, என்ன மன்னிச்சிட்டாரா அப்படின்னு நினைச்சு நீங்க ஆச்சரியப்பட்டதை நினைச்சு பாருங்க. ஷபாலா ரபக்கத்துட மாதினியாங்கரா ஷலா லீக்கராத்துலா கத்துட பனங்கத்துட ஷததத்துட பங்கத்துட ஷததத்துட பங்கரக்துல மதுனாதி கதாத்துதானிய ஷததானி கதாத்துட இதன பங்கத்துட ஷததது ரிபிகரா ஷதுட மதன பங்கத்துட. இப்போ நான் உங்களுக்கு ஒரு நிமிஷம் தரேன், சரியா ஒரு நிமிஷம். நான் ஒரு வார்த்தை சொல்ல போகிறதில்ல, முடிந்தவர்கள் முழங்கால் நில்லுங்க. கர்த்தர் நீங்கள் அனுபவித்த விதத்தை சொல்லி ஒரு நிமிஷம் ஆண்டவரை துதிக்க போகிறீங்க. ஒரு நிமிஷம். நமக்கு நேரம் இல்லை. எப்படி நீங்க ஆண்டவர் அனுபவிச்சுங்க அதை முழு உள்ளத்தோடு முழு பலத்தோடு சத்தத்தை உயர்த்தி துதிக்க ஆரம்பிங்க. ஒரு நிமிஷம் நான் உங்களுக்கு தருகிறேன். ஹலால் ஷதல ரபக்கத்து தபனிரிக்க ஷதரது ரபக்கத்து தபதர் ஷகத்து தபது நிபிக்க தபத்து தபதரக்க வக்கத வக்க ஷரவக்கத ஷமக்கத ஷமக்கத கர சோத்ரா 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 லிக்கரா பக்கரா தோதா இதோ பக்கரா தோதா மதரி பிக்கரா ஷதலரி கரா பரரா ஹதோதா இதோ பக்கத்து தபதர பக்கத்து தபதர பக்கத்துடா ஷதர பக்கத்து தபதரி பிக்கரா தோதாரியா லேலுயா. ஸ்தோத்திர சத்தம் சபையில் உள்ளோர் ஆர்ப்பரிக்கவே, ஸ்தோத்திர சத்தம் சபையில் உள்ளோர் ஆர்ப்பரிக்கவே, தேவா ஸ்தோத்திரம் செய்ய பாத்திரராக பாதம் விழுகினோம்,
தேவா ஸ்தோத்திரம் செய்ய பாத்திரராக பாதம் விழுகிறோம். ஸ்தோத்திர சத்தம் சபையில் உள்ளோர் ஆர்ப்பரிக்கவே, ஸ்தோத்திர சத்தம் சபையில் உள்ளோர் ஆர்ப்பரிக்கவே, தேவா ஸ்தோத்திரம் செய்ய பாத்திரராக பாதம் விழுகிறோம். 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 ஹல்லேலூயா. எல்லாரும் உட்காரும். தொடர்ந்து நீங்க ஸ்தோத்திரத்தோடு கர்த்தருடைய வசனத்துக்கு இடம் கொடுங்க. இன்னைக்கு தீர்மானம் செய்யுங்க, கர்த்தர் நல்லவர் என்பதை அனுபவித்து அறிந்து கொள்ளட்டும். மலையாளத்தில் ஒரு பாட்டு இருக்கு, யெகோவா எத்தனை நல்லவன் என்று அனுபவிச்சு அறிஞ்சு கர்த்தர் எவ்வளவு நல்லவர்ன்றதை நான் அனுபவிச்சு அறிஞ்சிருக்கேன். எனக்கு தெரிஞ்சு என்னுடைய சபையில் ஒரு விசுவாசி இருந்தார். அவர் ஒரு பிராமண குடும்பத்திலிருந்து ரட்சிக்கப்பட்டு வந்தவர். டாக்டரேட் பட்டம் முடித்து ஒரு பெரிய காலேஜில் வேலை செய்து கொண்டிருந்தார். அவருடைய அனுபவத்தை ஒரு நாள் சொன்னார். அவர் தன்னுடைய குடும்பத்தை விட்டு ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட விதத்தை குறித்து சில விஷயங்களை என்கிட்ட சொன்னார். நானும் ஒரு இந்து குடும்பத்திலேருந்து வந்ததுனால அவருடைய அனுபவத்தை என்கிட்ட பகிர்ந்து கொள்ளணும்னு சொல்லி அவர் ரொம்ப ஆசைப்பட்டார். ஒரு பெரிய மனுஷன், சபையில் எல்லாராலும் மதிக்கத்தக்கவர், வயதுக்கும் அனுபவத்துக்கும் ஏற்ற ஒரு பக்குவம் உள்ளவர். அவர் என்கிட்ட சொன்னார், நான் ஒரு பிராமண குடும்பத்தில் பிறந்தவன். எனக்கு முதல்ல டைபாய்டு வியாதி பயங்கர கஷ்டப்பட்டு கொண்டிருந்த போது, அந்த நாட்களில் தாழ்த்தப்பட்டவர்கள் என்று சொல்லி எங்கள் ஊரில் நாங்கள் சிலரை ஒதுக்கி வைத்திருந்தாங்க. அந்த ஒரு குடிசையை சேர்ந்த ஒரு மனுஷன், அவருக்கு சட்டை கூட போட்டிருக்க சட்டை கூட இல்லை, மேல் சட்டை. அவர் வீட்டுக்குள்ளே என்னை கூட்டிகிட்டு போய் ஒரு அரிக்கன் விளக்க கையில் எடுத்து, ஏசு நல்லவர், ஏசு உனக்கு சுகம் தருவாருன்னு சொல்லி அந்த வெளிச்சத்தில் 2 வார்த்தை எனக்கு சொன்னார். அந்த நாளை இது வரைக்கும் என்னால் மறக்கவே முடியலன்னு சொல்லி கண்ணீரோடு சொன்னார். இதை சொல்லும் போதே அவனை கண்ணில் கண்ணீர் வந்துருச்சு. அடுத்து சொன்னார், நான் என் வீட்டை விட்டு வெளியில் வரும்போது எங்கள் அப்பா சொன்னார், நீ இயேசுவை நம்பி அல்லவா போகிற. அவங்களுடைய அண்ணன் எல்லாம் சோனி கம்பெனியில் மேனேஜிங் டைரக்டர், பெரிய பெரிய போஸ்டிங்கில் லண்டனில் இருக்காங்க. நீ இயேசுவை ஏற்றுக்கிட்டு இயேசுன்னு சொல்லி நீ போகிறல்ல, இனி என் வீட்டில் உனக்கு இடம் இல்லை. நீ உன் கையில் திருவோடு தான் ஏந்துவ அப்படி சொல்லி சபிச்சு எங்கள் அப்பா என்னை வெளியே அனுப்பிவிட்டார். இன்னைக்கு அவருக்கு டாக்டர் பட்டம் கையில் 100 தந்திருக்காரு. அதை சொல்லி கண்ணீரோட என்கிட்ட சொல்றாரு. அவர் பேச பேச அவரும் அழுதார், நானும் அழுதேன். எவ்வளவு அனுபவித்து அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு மார்க்கம் இது. ஏன் நம்ம வாழ்க்கையில் எத்தனை நாளாக மிஸ் பண்ணிட்டோமே. நம்முடைய ஆண்டவர் எவ்வளவு நல்லவர் என்பதை அனுபவிக்காமல் இருந்து எத்தனை வருஷத்தை மிஸ் பண்ணிட்டோம். ஆண்டவர் அனுபவிச்சு துதிச்சு பழகுங்க. அவர் சொல்லுவார், என்ன பேசினாலும் அவர் வாயில கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். ஆண்டவர் உன்ட்ட பேசினாரா, கர்த்தர் எவ்வளவு நல்லவர் பார்த்தியா, கர்த்தர் எவ்வளவு நல்லவர். எப்பவுமே ஒரு வாயில கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். வியாதி படுக்கையில் இருக்கும்போது கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். அதை அனுபவிச்சு சொல்றாரு. அவர் சொன்னார், தம்பி, நமக்கு இருக்கிறது ஒரே ஒரு வாழ்க்கை. இந்த வார்த்தையை என்னுடைய நண்பன் முதல்ல ஒரு ஏஜி சபையை சார்ந்த ஒருவன் எனக்கு நண்பனாக கிடைத்த போது அவன் முதல்ல என்கிட்ட சொன்ன இந்த வார்த்தை. அவர் பேர் கிருஷ்ணன். நமக்கு இருக்கிறது ஒரே ஒரு வாழ்க்கை, அது நம்மளை விட்டு ரொம்ப சீக்கிரமாக போயிடும். இந்த ஒரு வாழ்க்கையில் ஆண்டவருக்காக நம்ம என்ன செய்தோம், ஆண்டவருக்காக எப்படி ஜீவித்தோம், இது 2 மட்டும்தான் நம்மோடு கூட வரும் அப்படின்னு அவன் என்கிட்ட சொன்னான். அந்த நினைவுகள் இதுவரைக்கும் என்கிட்ட பசுமையாக இருக்குது. அன்னைக்கு அவன் சொல்லும்போது எனக்கு எவ்வளோ சந்தோஷம் வந்துச்சோ, இப்போ அதை நினைக்கும் போதும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அவன் அந்த வார்த்தை சொன்ன நாள் முதற்கொண்டு நான் ஆண்டவருக்காக வாழ்ந்தேன், ஆண்டவருக்காக கிரியை செய்தன்ற ஒரு நிச்சயம் எனக்குள்ளே இருக்குது தம்பி. அப்போ அவர் சொன்னார், இன்னைக்கு அவன் யூஎஸ்ல 2 இடத்துல சபை வச்சு நடத்துகிறான்.
அவன் சபையில போய் சுவிசேஷத்தை ஷேர் பண்ணிக்காரு என்ன அழைச்சான். நான் பரிசுத்தவான்கள்ட்ட பெர்மிஷன் கேட்டு அங்கே போய் என் சாட்சியை சொல்லி சுவிசேஷத்தை பகிர்ந்து கொண்டேன். இது வரைக்கும் என் பேர் கிருஷ்ணன் நான் மாற்றவே இல்லை. என்னுடைய டேபிளில் என்னுடைய ஆஃபீஸில் ஒரு சின்ன பைபிள் இருக்கும். எல்லாரும் சொல்லுவாங்க இவர் கிருஷ்ணன், ஆனால் அவர் ஒரு கிறிஸ்தவன். அதுக்காக நான் பேரை மாற்றவே இல்லை. அவன் கிறிஸ்து உடையவன், கிறிஸ்து எனக்குள்ள இருக்கிறான்னு எல்லாரும் பார்க்கட்டும்னு சொல்லி என் பேரை நான் மாற்றவே இல்லை. எப்படி ஆண்டவரை அனுபவித்து வாழ்ந்த ஒரு மார்க்கம் இது. ஏன் படிப்பறிவு இதுக்கு அவசியமா? ஏன் இன்னைக்கு நம்மளால் ஆண்டவரை அனுமதிக்க முடியல? நீ எந்த அளவுக்கு ஆண்டவரை துதிக்கிறோ அந்த அளவுக்கு நீ ஆண்டவரை அனுபவிக்கலாம். கர்த்தர் நல்லவர் என்பதை நினைச்சு துதிங்க. இன்னும் அதிகமாக ஆண்டவரை டேஸ்ட் பண்ணிட்டே இருக்கலாம். துதிக்க அந்த சுவை நமக்குள்ள பெருகிட்டே இருக்கும். ஆண்டவரை துதிக்க அவர் நல்லவர் என்ற சுவை நம்முடைய வாழ்க்கையில வந்துட்டே இருக்கும். இந்த சுவையை அனுபவிச்சுட்டா மற்ற எல்லாமே குப்பையா தெரியும். அந்த மனுஷன் அந்த சுவையை அதை டேஸ்ட் பண்ணி பார்த்ததுனால தான் தன்னுடைய அப்பாவுடைய சொத்துக்கு அவர் ஆசைப்படலை, நல்ல வேலைக்கு ஆசைப்படலை, படிப்புக்கு ஆசைப்படலை. வெறும் ஜஸ்ட் டிகிரியோட, ஒரு பேச்சுலர் டிகிரியோட வெளியே வந்தார். சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் ஃபெய்த்தோம்ல தங்கியிருந்தார். கர்த்தர் அவரை அதே இடத்துல உயர்த்தினார். எனக்கு நல்ல ஆவிக்குரிய பெற்றோர்கள் எனக்கு இல்லை. அவங்கெல்லாம் இந்து குடும்பத்தில் இருக்காங்க. நான் இந்த சபைக்கு வந்தபோது என்னை நடத்தக்கூடிய இப்படிப்பட்ட அருமையான பரிசுத்தவான்கள் ஆகிய விசுவாசிகளையும் ஊழியக்காரர்களையும் கர்த்தர் எனக்கு எழுப்பினார். அவங்க சொன்ன அந்த வார்த்தை இப்போவும் நான் சொல்கிறேன், என் மனசில் பசுமையாக இருக்குது. அன்னைக்கு கேட்கும்போது எவ்வளோ உற்சாகம் இருந்துச்சோ அதே உற்சாகம் எனக்குள்ள இன்னைக்கு இருக்குது. நான் தைரியமாக சொல்ல முடியும். நான் அவரை அனுபவிக்கிறேன். என் வாழ்க்கையில் ஒவ்வொரு பகுதியில் அவர் நல்லவர் என்பதை அனுபவிக்கிறேன். என்னுடைய வயது, என்னுடைய அனுபவம் குறைவு என்பது நிமித்தம் சில காரியங்களில் நான் இன்னும் அவரை சரியான விதத்தில் அறிந்து கொள்ள முடியாமல் இருக்கேன். கண்டிப்பாக அதை நான் அறிந்து கொள்வேன். எனக்கு விசுவாசம் இருக்குது. எத்தனை பேருக்கு அந்த விசுவாசம் இருக்குது? கர்த்தர் நல்லவர் என்பதை இனி என் வாழ்க்கையில் நான் அனுபவிப்பேன், அவரை துதிப்பேன். எத்தனை பேர் இந்த மார்க்கத்தில் ஜீவிச்சாங்க, அதுபோல் நானும் வாழ்ந்து காமிப்பேன். ஒரு பிராமண குடும்பத்தில் வந்தவன் சாப்பாட்டுக்காக ஃபெய்த்தோம்ல வந்து தங்கியிருக்கிறார். அப்போ அவர் மனசு கொஞ்சம் கூட துக்கப்படலையா? நம்ம யாரு? அவங்கள பார்க்க நம்ம எவ்வளவு மோசமானவங்க. நம்ம ஏன் இன்னைக்கு சின்ன சின்ன காரியத்துக்கு துக்கப்படுறோம்? ஏன் சோர்ந்து போகிறோம்? கர்த்தர் நல்லவர் என்பதை நீங்கள் அனுபவித்திருந்தா இந்த சோர்வு உங்களுக்கு உண்டாகுமா? கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நான் நேரம் இல்லாத நிமித்தம் அடுத்த பகுதி கடந்து போகிறேன். அடுத்து ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கு. அந்த வார்த்தைக்கு பேர் பராக், BARAK, பராக். பராக் பராக் என்ற இந்த வார்த்தைக்கு அர்த்தம் சிங்கிங் ஃபார் விக்ட்ரி அல்லது சாங்ஸ் ஆஃப் விக்ட்ரி, ஜெயத்துடைய பாடல். வெற்றி பெற்றதுனால உண்டாகிற ஒரு பாடல் எப்படியோ அந்த விதத்தில் நம்ம ஆண்டவரை துதிக்கணுமா? உங்களுக்கு புரியும்படி நான் எளிமையாக சொல்லுகிறேன். இப்போ நீங்கள் டிவியில் கிரிக்கெட் பார்த்துருக்கலாம் அல்லது ஃபுட்பால் பார்த்துருக்கலாம். அப்போ அந்த ஃபுட்பால் மேட்ச்சில் சுற்றி எல்லாரும் உட்காந்து பார்த்துட்டு இருப்பாங்க. நானும் கூட ஒரு காலத்தில் ஃபுட்பாலுக்கு ரொம்ப பைத்தியமாக இருப்பேன். ஃபுட்பாலில் அதில் ஒரு குறிப்பிட்ட டைம் தான், அந்த டைமுக்குள்ளே கோல் போடணும். சில நேரங்களில் 2 டீம்லேயும் கோல் போட மாட்டாங்க. அப்போ கோல்டன் கோல் ஆப்பர்ச்சுனிட்டின்னு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுப்பாங்க. அந்த நேரத்தில் பக்குன்னு அடிக்கணும். என்ன ஆகுமோ தெரியல. கார்னர் ஷாட்டில் வச்சு அடிக்கணும், கார்னரில் வச்சு அடிக்கணும். அப்போ எல்லாரும் எலும்பி நின்று பதப்பா பார்த்துட்டே இருக்கான். 2 டீமில் சேர்ந்தவங்க, 2 நாட்டை சேர்ந்தவங்க எலும்பி நின்று பார்த்துட்டு இருக்கான். அந்த கோல்டன் கோல் ஆப்பர்ச்சுனிட்டியில் இப்போ பிரேசில் இருக்குன்னா அந்த பிரேசிலில் சேர்ந்தவங்க அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை யூஸ் பண்ணி கோல் போட்டாங்க. அந்த நேரத்தில் பிரேசில் நாட்டை சார்ந்தவங்க அந்த ஸ்டேடியத்தில் உட்காந்துருக்கிற அத்தனை பேரும் எப்படி இருப்பான் நீங்கள் சொல்லுங்க. நீங்கள் பாருங்க, எவ்வளவு சந்தோஷம். கத்தி கூச்சல் போட்டு ஆடி முழு பலத்தோட ஓடு கத்துவாங்க. சில நேரத்தில் பாருங்க, கிரிக்கெட் விளையாடும் போதெல்லாம் ஒரு 6 அடிச்சுட்டா என்ன மாதிரி எழுமி நின்று ஆடி பாடி கொண்டாடுவான் அந்த சந்தோஷத்தை. இதில் 2 காரியம் மறைஞ்சிருக்கு. ஒன்று, அத்தனை பேரும் ஒரே காரியத்துக்காக சந்தோஷப்படுறான். இன்னொன்று, எல்லாரும் ஒரே மனதோட முழு பலத்தோட கத்தி சந்தோஷப்படுறான். இப்போ பராக் என்று சொல்லும்போது ஒரே மனதோடு முழு பலத்தோடு கர்த்தரை துதிக்கிறது, சபையா சேர்ந்து கர்த்தரை துதிக்கிறது தான் பராக். தாவீது சொல்றான், சபை நடுவே சகோதரர்கள் மத்தியிலே நான் மகிமைப்படுத்துவேன். தேவ சபையில தேவன் எழுந்தருளி இருக்கிறார். தேவ ஜனத்தின் மத்தியில் அவர் வாசம் செய்கிறார். எப்ப? இப்படி சபையா சேர்ந்து கர்த்தரை துதிக்கும் போது. அந்த கிரிக்கெட்ல ஸ்டேடியத்துல அந்த ஃபுட்பால் மேட்சை பார்க்குறவன் எப்படி கர்த்தரை துதிக்கிறான். நம்ம ஏன் கர்த்தரை துதிக்க கூடாது?
அவன் கத்தரை துதிக்கல, அந்த ஜெயத்தை அவன் கொண்டாடுறான். இப்போ நம்ம எந்த அளவுக்கு ஜெயத்தை கொண்டாடணும்? நியாயாதிபதிகளை நம்ம வாசிக்கும் போது 5ஆம் அதிகாரம் 1-2 வசனத்தை நீங்கள் வீட்டில் போய் வாசித்து பாருங்க. அந்த 2ஆம் வசனத்தை மட்டும் வாசிங்க.